உங்க அரட்டலுக்கும் மிரட்டலுக்கும் நாங்க பயப்பட மாட்டோம். என்ன கண்ணு முன்னு தெரியாம அடிப்பீங்க, அவ்வளவுதானே? உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. அத பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஆரம்பிங்க. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா ஆரம்பிங்க. நக்கலா சொல்லுவேன். ஏய், கேட்டுட்டீங்களாடி? போலீஸ் அடினா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அடிங்கடி. ஒட்டுமொத்த ஆட்டோ சங்க பெண்களும் போதை மருந்து கடத்தலில் ஈடுபட்டு வந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஏ தனா, நீ ஒருத்தி ஆட்டோ ஓட்டி எனக்கு பிரச்சனை கொடுத்த. இப்போ ஒட்டு மொத்தமா இனத்துக்கே ஆப்பு வச்சுட்ட மத்தியா? எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வச்சானா அப்பே? இதாண்டே இந்த சுதாகரங்கிறது. ரெண்டு பேரும் அப்படி எங்க தாண்டா போயிருக்காங்க? தெரியலம்மா, ஏதோ ஒரு முக்கியமான வேலை விஷயமா போறோம் நாங்க. மத்தபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது. வரட்டும், வெச்சுக்கிறேன். நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் விசேஷ வீட்டுக்காரவங்க கிட்ட என்ன வேணும், என்ன வேணும், எத்தனை பேர் வருவாங்கன்னு எதுவும் கேட்க கிடையாது. அதை விட கம்பெனி ஆர்டர் வரை எடுத்து வச்சிருக்கு. காய்கறி வாங்கணும், சமைக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அது எல்லாத்தையும் ஒத்தாலா நீ பாத்துட்டு இருக்க. எதையும் கண்டுக்காம இவங்க ரெண்டு பேரும் ஊரை சுத்திட்டு இருக்காங்களா? வரட்டும், பேசிக்கிறேன். அத்தை, ரெண்டு பேரும் வராங்க பாருங்க. டேய் மாமா, நாளைக்கு காலை அந்த சுதாகரை எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். சரி மாவுல. நில்றா. ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? உங்களை தான் கேக்குறேன். ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? ஓஹோ, அந்த கைதான அம்மாவை எப்படி ஜெயில இருந்து கூட்டிட்டு வரதுன்னு போலீஸ் ஐஜியோட மீட்டிங் நடத்திட்டு வரீங்களா? இல்ல கோர்ட் ஜட்ஜ் எதுவும் பார்த்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரீங்களா? சரிம்மா, அந்த விஷயமா தான் போயிட்டு வரோம்னு தெரியுதுல. ஆமா, அந்த விஷயமா தான் போயிட்டு வரோம். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். என் பேச்ச கேட்காம நீ உன் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அந்த பொண்ணு சாதாரண கேஸ்ல மாட்டி இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ உதவி செய்யலாம்னு நினைக்கலாம். அந்த பொண்ணு மாட்டி இருக்கிறது பெரிய போதை மருந்து கேஸ்ல. கூட இருந்த அத்தனை பெரிய தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. யாருக்கு அத்தை தெரியும்? எல்லாருமே கூட்டு களவாணிங்களா கூட இருந்திருக்கலாம். அது போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கோம். விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இவங்க மூலமா தான்
போதைப் பொருள் பரவுதுன்னு பேசிக்கிறாங்க. அது என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அது நமக்கு தேவையா? ஏன் கதிரு, நாளைக்கு சமையலுக்கு காய்கறி வாங்கணுமா? சமையல் நடந்துச்சா? இந்த வேலையில பாத்தியா நீயே? அம்மா, அந்த விஷயம் எல்லாம் பாத்துக்க தான் பாயாசம் இருக்குல்ல. ஏன் நீ இல்லையா? நான் இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காதா? அத எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இதுதான் முக்கியமான வேலையா பட்டுச்சு. இந்த நேரத்துல அந்த குடும்பத்துக்கு துணையா இருக்கணும்னு தோணுச்சு. நான் உதவி செய்ய தான் போறேன். வேணா கதிரு, நீயும் இதுல மாட்டிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையில சிக்காத. மா, நம்ம தப்பு செய்யலமா. தப்பு செஞ்சாதான் பயப்படணும். அதே நேரத்துல தினமாவும் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. அத நான் நம்புறேன். எதை வச்சு மாமா அவங்கள நம்புறீங்க? நானும் தெரியாம தான் கேக்குறேன். அவ மேல அப்படி என்ன உங்களுக்கு நம்பிக்கை? அப்படி என்னதான் அவளை பத்தி உங்களுக்கு தெரியும்? நான் அவங்க கூட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஓஹோ, பேசி பழகுற வரைக்கும் வந்துட்டீங்களா? ராதிகா, தப்பா பேசாத. ஒருத்தர் கூட பேசினா பழகுனா அவங்க ஆள் எப்படின்னு ஆராய்ஞ்சு தான் பழகுவேன். ச்சே. நானும் டெக்லஸும் அவங்க கூட சேர்ந்து கம்பெனிக்கு பல நாள் சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கோம். அவங்க பேசுற விதமும் சரி, நிலா கூட பழகுற விதமும் சரி, எனக்கு நல்லாவே தெரியும். அத எல்லாத்தையும் தாண்டி அவங்க நிலாவுக்கு செஞ்ச உதவிக்கு ஜென்ம ஜென்மத்துக்கும் கடன் பட்டிருக்கணும்ன்றது என்னோட எண்ணம். இதுக்கு மேல நான் இதை பத்தி பேச விரும்பல. நீங்க யாரை என்ன தடுத்தாலும் சரி, நான் உதவி செய்ய தான் போறேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. பாயாசம், நாங்க 2 பேரும் வர்ற வரைக்கும் இங்க இருக்கிற வேலையெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறப்பா, நீ போயிட்டு வா. பாத்தீங்களா அத்தை எப்படி பேசிட்டு போறாருன்னு? மா, மனசாட்சியோட பார்த்தா அண்ணன் பண்றது சரிதாமா. ஏய், நீ வாயை மூடிட்டு சும்மா இருடி. உனக்கு கூட தெரியாது. அப்பா, நிலா குட்டி, வாடா 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 குட்டி, வா. குட்டி சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்ப்பா. அப்பா, நீங்க எல்லாரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா தனமா ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்கன்னு மட்டும் தெரியுதுப்பா. பாட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு தானே சொன்னாங்க. நீங்க அப்படி பண்ணாம மட்டும் இருந்துடாதீங்கப்பா. தனமா பாவம்ப்பா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாடா செல்லம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல. நீங்க சொன்ன மாதிரியே நான் தனமாக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. பயப்படாத. அம்மா, பயப்படாதீங்கம்மா. ஒண்ணும் இல்லம்மா. நான் ஒன்னும் அடிக்கவோ மிரட்டவோ வரல. உங்க எல்லாரையும் பார்க்க பாவமா இருந்துச்சு. உங்களை பார்த்து வெளியில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இங்க பாருங்கம்மா, தேவையில்லாம இந்த விஷயத்துல முரண்டு பிடிச்சிட்டு இருக்காதீங்க. என்ன கேட்டா நீங்க குத்தத்தை ஒத்துக்கிட்டு அப்ரூவரா மாறி ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக தெரியாம பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னா 4 வருஷமோ 5 வருஷமோ உள்ள இருக்க சொல்லி அப்புறமா விட்டுருவாங்கம்மா.